விஸ்வாத் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஷ்ல இருந்து தப்பிச்சிட்டாருன்ற ஒரு விஷயம் பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. இப்போ என்னன்னா அகைன் வந்து இல்ல இவர் தான் விக்டம்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மீடியாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பொதுவா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஒருத்தர் பொழைச்சது தப்பாயாங்க. எக்ஸிட் இதுல உட்கார்ந்துருக்காரு, அது தப்பிச்சாரு. ஏதோ ஒரு இதுல ஒரு சில அதிசயங்கள் நடக்கும் மாதிரி அவரும் அதிசயத்துல தப்பிச்சிருக்காரு. பட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கே அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் பயங்கரமான. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் கேசஸ் ஒன்று இருக்கும், மர்டர் கேசஸ், ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ் விஷயம் 100க்கு 80 90 வந்து அப்படிதான் அந்த மாதிரியான கேசஸ் தான் போகும். ஒரு பப்ளிக்கா ஒரு இதுல இருக்கிறவங்க, ஒரு பொலிட்டீஷியன் ஆகட்டும் இல்லை வேற எந்த இதுல இருந்தாலுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறது வந்து தன்னோட கணவருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அதுக்கு வந்து யார் பண்ணாங்க என்ன எதுன்னு தெரியாத பட்சத்தில் இவங்களுமே ஒரு நாளைக்கு நார்மலாக எங்கேயாச்சும் போகிறாங்க வராங்கும் போது என்னமோ உண்மையாலுமே வந்து அவர் தான் ஏதோ பண்ணிட்டாரோங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க ஃபேமிலியை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இதை பற்றி அறிவு இல்லாமல் ஏடிஜிபி ஜெயராமன் கேஸ் இஷ்யூஸ் தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு லவ் மேரேஜில் ஆரம்பித்த ஒரு இஷ்யூஸ் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆகிருக்கு. இதில் இன்வால்வ் ஆகிறவங்க வந்து ஏடிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட தம்பி வந்து கிட்னாப் பண்ணுறவங்க இல்லை, அது கிட்னாப் பண்ணதுங்கிறது அவர் இல்லை இல்லையா. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பீப்புள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் எது உண்மை எது பொய்ன்றது தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஏர் இந்தியா கிராஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஸ்வாத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ்லேருந்து தப்பிச்சிட்டாருன்ற ஒரு விஷயம் பெரிதளவில் பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா அகைன் வந்து இல்லை இவர் தான் விக்டம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மீடியாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? ஸோ ஒரு டிடெக்டிவாக இது உங்களால் எந்த கோணத்தில் பார்க்க முடியுது ஆக்சுவலாக? இது பொதுவாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒருத்தர் பொழைச்சது தப்பாயாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் பொழைச்சிருக்காரு. அது முதலாவது வந்து அது அவர் தானாங்கிறதும் நம்மளுக்கு அது கிளியராகவும் தெரியல இல்லையா, அப்படி வர்றது போகிறதுலாம். ஸோ மக்களோட கற்பனைக்கு வந்து எல்லையே இல்லை. எது வேணாலும் எப்படி வேணாலும் பேச முடியும் இல்லையா. ஒரு வார்த்தையை ஒரு பேசுகிற வார்த்தையவே வந்து எப்படி வேணாலும் எடுத்து பேச முடியும். இந்த வார்த்தை வந்து இவங்க இப்படி சொன்னது தப்பு, இல்லை இது சொன்னது கரெக்ட் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸிட் இதில் உட்காந்துருக்காரு, அது தப்பிச்சாரு. ஏதோ ஒரு இதில் ஒரு சில அதிசயங்கள் நடக்கும் மாதிரி அவரும் அதிசயத்தில் தப்பிச்சிருக்காரு. பட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கே அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் பயங்கரமான ஒரு கற்பனை வளமாக தெரியுது. ஏன்னா அது ஆக்சுவலாக வந்து நிறைய இதே வந்து ஏர் இந்தியா சைடே வந்து அந்த வந்து இன்ஜின் ப்ராப்ளம்னால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது ஏன்னா ஃப்ளைட்டு எடுத்து ஒரு பாம்பு வச்சோ இல்லை அவங்க ஏதாச்சும் பண்ணியோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க மட்டும் தப்பிச்சுதா எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு இது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த வீடியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே அசம் பண்ற மாதிரி தான் நம்ம அதான் நம்ம எந்த கற்பனையில் வேணாலும் எதை வேணாலும் பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்க்க முடியும். அதான் இப்போ வந்து சில இதில் சொல்லியிருக்க மாதிரி வந்து அவர் வந்து நல்லா போறாரு, ஆனால் உள்ளே போயிட்டு வந்து நடந்து போறாருன்ற மாதிரி தான். அது அவர் தானாங்கிறது இன்னும் தெரியாது இல்லைங்களா. அதுவும் தெரியாது. அது கேஷுவலாக நடந்து போறாரா என்னங்கிறது வந்து ஒரு கிளியர் வீடியோவா இல்லை. அதனால நம்ம அதை வச்சு அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அவர் வந்து வாலண்டரியா அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆனவர் எப்படி ஒரு நார்மலாக வெளியே வர முடியும்? ஸோ ஆனால் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு விஷயம் மக்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை இன்னைக்கு நியூஸ் சேனலில் நம்ம பார்க்குற மாதிரியோ விஷயங்கள் அங்கே நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இந்த விஷயத்தில் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக நடக்கும். அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பு நடந்திருக்கும். அப்பாவியா வந்து எங்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த தப்பு பண்ணிட்டே வந்து நம்மக்கிட்ட வந்து அப்பாவியா வந்து கேஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு தப்பு நடந்திருக்கிறதுக்கு காரணமாக இவங்க இருப்பாங்க. அதில் சம்மந்தப்படாத மாதிரி வர்றது இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். பட் இது இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து
இது வந்து என்னால கற்பனை என்னோட கற்பனையில வந்து எனக்கு அது பண்ண முடியல. இப்ப வந்து ஒரு டிடெக்டிவ்னா நம்ம பல கோணத்துல சில விஷயத்த திங்க் பண்ணுவோம் தான். இந்த விஷயத்த என்னால அப்படி அந்த ஆங்கிள்ல என்னால திங்க் பண்ண முடியல. ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு விக்டிமா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துல அவரோட மனநிலையா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபேமிலி சுத்திய மனநிலையில இதெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்ல இத எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும்? ஆ. ஏன்னா அவங்க ஏன்னா பிகாஸ் இதுவாச்சும் வந்து ஒரு கிரைம் விஷயம். பட் அது வந்து ஒரு டெரரிசம் லெவலுக்கு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கண்டிப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வர ஒரு சந்தேகம் வந்து, அந்த சந்தேகம் உண்மையா இருக்கிறதும் இருக்குதான். எனக்கு தெரிஞ்ச என்னோட கற்பனையில நான் யோசிக்கிற விஷயத்த தான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்படி இல்ல எனக்கு அது பார்க்கறக்கு ஒரு மாரி காமெடியா இருக்கு. அவர் அந்த மாரி பண்ணியிருக்கறக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு நடந்த விஷயங்கள வச்சு நம்ம அத என்ன ஸ்டடி பண்றோம்? அது என்ன மாரியான நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது, நியூஸா வருது அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நான் டைரக்ட்டா எதுவும் அதுல இன்வால்வ் ஆகல. அப்படிங்கிறனால அத வச்சு நான் சொல்றேன். பட் ஆனா அது உண்மையோ பொய் உண்மையா இருக்கு அப்படிங்கும்போது பப்ளிக்கா அவருக்கு அப்படி ஒரு நேம் வரதோ, ஒரு பழி வரதோங்கிறது அது பனிஷ்மென்ட். அது கிடைக்க தான் வேணும். ஆனா அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அம் ஒண்ணுமே தெரியாத சில மக்கள் இருப்பாங்க இல்லையா? அது ஒரு விஷயத்த கேட்டா, பார்த்தா அது அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிற மக்கள்னால வந்து, அந்த மாரி இருக்கிற மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாரி இருக்கவங்கனால இவங்க சொசைட்டில இவங்க நாளைக்கு நார்மலா எங்கேயாச்சும் போறாங்க, வராங்கங்கும்போது என்னமோ உண்மையாலுமே வந்து அவர் தான் ஏதோ பண்ணிட்டாரோங்கிற மாரி பார்ப்பாங்க. அவங்க ஃபேமிலிய ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இத பத்தி அறிவில்லாம பேசுறவங்களோ, இல்ல அந்த மாரி அறிவில்லாம தப்பா நெனைக்கிறவங்களோ இருக்காங்க அப்டின்னா, அதனால நிச்சயமா அந்த அந்த ஃபேமிலி பாதிக்கப்பட தானே செய்யும். ம். ஸோ இந்த மாரி கேஸஸ் விக்டிம் இல்லாத ஒரு பெர்சன விக்டிம் ஆக்கி ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண ஃபேமிலிஸ் இருக்காங்களா? உங்களோட கர்ஸ் ஜர்னில அந்த மாரி? இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பழிவாங்குறோம் அதாவது அது பெர்சனல் நம்ம இது வேற. ம். அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பழிவாங்குறதுக்காக வந்து அவங்களோட நேம ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நெறைய பசங்க வந்து என்கிட்ட அந்த மாரி கேஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாரி எனக்கு வந்து 35 வயசாச்சு, 40 வயசாச்சு மேடம். அ எனக்கு வந்து நான் வந்து என்ன ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல. ஆனா வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, எல்லாம் பேசுறாங்க, போறாங்க, புடிச்சிருக்குனால சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு அந்த நிச்சயமாகுற டைம் இருக்கும்போது கேன்சல் பண்ணிர்றாங்க. இது ஃபர்ஸ்ட்டு 1, 2 நடக்கும்போது வந்து சாதாரணமா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, இல்ல இது ஏதோ பிளான் ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம், 20 வருஷமா, 15 வருஷமாலாம் மாப்பிள பார்த்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அப்பாவி பசங்க, பொண்ணுங்கலாம் வந்து கேஸ் குடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி சைடு. அப்ப அது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அ ஆனா வந்து அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற வந்து ஒரு பொறாமைனாலயோ ஏன்னா நல்ல ஒரு சாதாரண ஃபேமிலியா இருந்து நல்ல இதா வந்திருப்பாங்க. நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க. ஏதோ ஒரு பொறாமையில, இல்ல ஏதோ ஒரு பழி வாங்குறதுக்காக, அவங்க ஃபேமிலிய பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரூமர்ஸ் அப்படித்தானே பரவும். ஒரு சின்ன ரூமர்ஸ்ல வந்து எதுவுமே வந்து யாரும் ஆராய்ச்சி எங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? அதுல எது உண்மை, பொய்யின்னே கண்டுபிடிக்க முடியாம எத்தனையோ விஷயங்கள் வந்து எத்தனையோ பேர் அதுல பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்போ அது அப்படி இப்படி இது பண்ணும்போது, ஒரு ஸ்டேஜ்ல வந்து கேள்விப்படுறவங்க வந்து, இது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றத விட்டுட்டு, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? இந்த மாரி கேள்விப்படுறோம், வேண்டாம். அப்படிங்கிற மாரி வந்து, அப்படி நெறையா பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டத நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து தான் பண்றாங்க. கண்டிப்பா. அப்ப ஃபேமிலி சைட்லேருந்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு அ ஆப்போசிட்டா வந்து யாராச்சும் ஒரு கேங் இருக்கும். அந்த மாரி பண்றவங்க. அப்படி நெறைய இது இருக்குங்க. இது வந்து இந்த வரனுக்காக மேட்ரிமோனியல் இதுன்னு சொல்லிட்டு இல்ல. நெறைய பிசினஸ்ல அந்த மாரி இருக்கு. ஒரு பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் வர்றது, அவங்க டெவலப் ஆகாம இருக்கறக்கு, அது பத்தின அந்த அவங்களோட அந்த என்ன அந்த ப்ராடக்ட்டோ அத பத்தின வந்து தப்பான மார்க்கெட்டிங் பண்ணி, அத பத்தி வெளிய வந்து தப்பா சொல்லி, அவங்களுக்கே தெரியாம இங்க பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து போனவங்களே அந்த வேலைய பண்ணுவாங்க. இன்னைக்கு கரண்ட் லைஃப்ல நடக்கிற நெறைய கேஸஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ப்ரீவியஸ் கேஸஸ் ஒண்ணு இருக்கு. மர்டர் கேஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ் விஷயம். நீங்க அத பத்தி விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அந்த நியூஸஸ் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா நடந்த மர்டரா நீங்க பார்க்குறீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளத்தினால ஏற்பட்ட மர்டரா பார்க்குறீங்களா? கண்டிப்பா அவருக்கு அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க யாராவது அத பண்ணியிருக்கலாம். இல்ல அவருக்குன்னு ஒரு பெர்சனல் இருக்கும். அவங்க லைஃப்ல அதாவது நம்ம வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு இதுல இருக்கிறவங்க, ஒரு பொலிட்டீஷியன் ஆகட்டும், இல்ல வேற எந்த இதுல இருந்தாலுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம நினைக்கிறது வந்து, அவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் யாராச்சும் இத பண்ணியிருப்பாங்களா? எதிரி அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி? அவங்களுக்கு வேண்டாதவங்க யாரு? சாதாரண மனுஷங்களே மக்களேவே அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்டின்னா, நம்ம அதுதான் நினைப்போம்.
அப்படிதான் ஒரு 100க்கு 80, 90 வந்து அப்படிதான் அந்த மாதிரியான கேசஸ் தான் போகும். ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம ஏதாச்சும் ஒரு எப்பாவது ஒரு முன்விரோதம் இருந்திருக்கும். அத வச்சு நடக்கிற மாரி தான் இருக்கும். ரொம்ப ஃபியூ கேசஸ் தான் வந்து தனக்குள்ள இருக்கிறவங்களே நம்ம கூடவே இருக்கிறவங்க பண்றது அப்படிங்கிறதெல்லாம் சிலது தான் அந்த மாரி நடக்கும். நீங்க சொன்ன இந்த கேஸ் எதுவுமே வந்து நம் பொதுவான பார்வையில வந்து இது வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு நடந்தது அப்படிலாம் இல்லாம, பொதுவா இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்ங்கிறது ஒரு கற்பனையில சொல்ல முடியும். ஆம். அது நம்ம அதோட இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணல இல்லையா? அதனால எனக்கு அது கரெக்ட்டான இதுக்கு பதில் சொல்ல முடியல என்னால. இந்த மாரி கேஸஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகுறவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல என்ன மாரி ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ற மாரி? இல்ல இப்ப வந்து நீங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட இது ரிலேட்டடா கேட்கும்போது வந்து, அ எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, ஒரு தன்னோட கணவருக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு இன்னும் என்ன அதுக்கு வந்து யார் பண்ணாங்க? என்ன ஏதுன்னு தெரியாத பட்சத்துல, இவுங்களுமே ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான இருப்பாங்க. ம். ஸோ இவுங்களுக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாங்கும்போது, ஒரு பாதுகாப்பான ஒரு இதுல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சேஃபான யார் இது பண்ணாங்க? என்ன காரணத்துக்காக பண்ணாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இல்ல தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, அந்த ஆபத்து இவங்களுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஒரு எப்பவுமே வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதா இருக்கும். பட் வந்து அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் தான். பாவம் தானே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு வாழ்றதுங்கிறது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை தானே. ஸோ இப்படி இன்னைக்கு சோசியல் மீடியாவ நம்ம வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏடிஜிபி ஜெயராமன் அந்த கேஸ் இஷ்யூஸ் தான் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. இதுல எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்களும் இதுல அடிபடுறாரு இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் மேரேஜ்ல ஆரம்பிச்ச ஒரு இஷ்யூஸ் இவ்ளோ பெரிய ஒரு விஷயமா ஆகியிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏடிஜிபிய வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த மாரி பிரச்சனைகளுக்கான ஒரு அடித்தளமா பார்க்குறீங்க? இது ஒரு சாதாரண ஃபேமிலியா நம்ம பார்க்குறோம். ஒரு சொசைட்டில வந்து ஒரு 2 ஃபேமிலி ஒரு லவ் மேரேஜ் ஆகுது. இன்டர் காஸ்ட் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது, அ ஜென்ரலா நாங்க பார்க்குற கேஸ்ல வந்து அந்த மாரி வந்து அந்த ஃபேமிலிக்கே புடிச்சிருக்காது. இந்த ஃபேமிலிக்கும், அந்த ஃபேமிலிக்கும் வந்து இவங்க கல்யாணம் பண்ற அந்த இன்டர் காஸ்ட் பண்றது அவங்களோட குடும்ப கௌரவம் சம்மந்தப்பட்டதா இருக்கும். இப்போ வந்து பையன் வீட்ல வந்து புடிக்கல அப்படிங்கிறதுனால பொண்ண விட்டு பிரிக்கணும்னு நெனைக்கிறதும், இல்ல பொண்ணு வீட்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பையன விட்டு பிரிக்கணும்னு நெனைக்கிறதுமே வந்து, அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் அதுக்கு ஒத்து வர்றது தானே. இப்போ அவங்களும் அதுக்கு உடன்படுறாங்க. பிடிச்சு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து உண்மையாலுமே அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இல்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு ஜென்ரலா ஏன்னா இப்ப வந்து ஒரு பேரண்ட்ஸ் போய் சொல்றாங்க. இப்ப என்கிட்டயே வந்து நெறையா லவ் மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்றா, பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான் அப்படிங்கும்போது, அந்த ஃபேமிலில இருக்கவங்களுக்கு கேஸ்ட் தாண்டி அந்த பையன அ கே அதாவது ஒரு பெரிய காரணம் கேஸ்ட்டா ம். இருக்கும். என்கிட்ட வந்து கேஸ் குடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு வந்து இந்த மாரி ஒரு பையன லவ் பண்றான். அவன் சுத்தமா சரியில்லைங்க மேடம். நாங்க வந்து ரொம்ப என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா. அ எவ்வளவோ அட்வைஸ் குடுத்தோம். நாங்களுமே அந்த பையனெல்லாம் விசாரிச்சோம். அந்த பையன் சுத்தமா கேரக்டர் சரியில்லாதவன். அப்படிங்கிற மாரி கேஸ் குடுப்பாங்க. அதனால நீங்க பொண்ணுட்ட பேசுங்க அப்படின்னு. அப்ப நாங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்காம எப்படி பேசுறது? ஓ! அந்த பையன் உண்மையாலுமே சரியில்லாதவனா என்ன ஏதுன்னு நாங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, கேஸ் பார்க்கும்போது உண்மையாலுமே சரியில்லாத பையனா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ண கூப்பிட்டு நாங்க சொல்ல முடியும். அவங்க கூப்பிட்டு வராங்கங்கும்போது, இந்த மாரி நீ லவ் பண்ற பையன் இப்படி இருக்கான். இல்ல நீ லவ் பண்ற பொண்ணு இந்த மாரியான ஒரு இதுல இருக்கா. வேண்டாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல இதனால அ ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து போகாது அப்படிங்கிற மாரி சொல்ல முடியும். அ சில பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து அப்படியே உண்மையா இருக்கிற மாரியே சொல்லிட்டு, ஆனா நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உண்மையாலுமே அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான். இல்லன்னா அந்த பொண்ணு நல்லவங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அத வந்து ஏத்துக்க முடியாம, அந்த லவ்வ ஏத்துக்க முடியாம சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்னென்னமெல்லாம் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஃபேக்கா நீங்க இது பண்ணி குடுக்குறீங்களா? பையன் சரியில்ல. பையன் நல்ல பையனா இருந்தாலுமே எங்க ஃபேமிலிக்கு ஒத்தே வராதுங்க மேடம். நீங்க ஏதாச்சும் ஃபேக்கா அந்த பையன பத்தி ஏதாச்சும் தப்பான இது பண்ண முடியுமா? இல்ல பொண்ணு பத்தி தப்பா ஸோ அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க. ம். அந்த மாரிலாம் எதுக்கு நாங்க உண்மை என்னவோ அத பார்த்து சொல்றது தான் ஃபேக் எங்களோட ஸ்டேட்மெண்ட் எது? ஆமா. யாஹ்! ஸோ இந்த மாரி வந்து புடிக்கல அப்படிங்கும்போது, ஒரு லவ் மேரேஜ் புடிக்கலங்கும்போது, அவங்கவங்களோட சைட்ல அந்த எதிர்ப்புக்காக வந்து அவங்க பண்ற விஷயங்கள், இதுல இன்வால்வ் ஆகுறவங்க வந்து தெரியாம இன்வால்வ் ஆயிருக்கலாம். இல்ல ஏடிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட தம்பிய வந்து கிட்னாப் பண்ற அளவுக்கு போயிருக்கு. ஸோ லைக் இல்ல. அது ம். கிட்னாப் பண்ணதுங்கிறது அவரு இல்ல இல்லையா? அவரோட கார் ஏதோ யூஸ் பண்ணாங்க யாஹ்! ம். அப்படின்னு. அதுதான் அவருக்கே தெரியாம
கூட அவரோட வண்டி அதாவது அவருக்கு தெரியாமனா வந்து அவரோட காரை அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போறதில்ல. மத்த கேஸ் பார்க்கறத வச்சு சொல்றேன். ம். ஏன்னா இந்த மாரி நாங்க கேஸ் பார்க்கறதுல நடந்திருக்கும். ஒரு விஷயத்துக்கு ஒரு தப்புக்கு ஒரு இத யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி வெஹிக்கிள் யூஸ் பண்றது அதெல்லாம். ஆனா உங்ககிட்ட வந்து உண்மையா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ரீசனுக்காக தான் நாங்க வந்து இந்த கார் எடுக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்லாம எடுத்துட்டு போயி, அது தப்பான வழியில யூஸ் பண்ற விஷயங்களும் நெறைய நடக்குது. நாங்க பார்க்குறோம். இந்த சைடு வந்து பொலிட்டீஷியன் இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த ஸ்டேஷன் சைடுலேருந்து அந்த கவர்மெண்ட் சைடுலேருந்து இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான நியூஸஸ் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்ப அ பார்க்குற மக்கள் என்ன மாரி மனநிலையில இருக்கணும்? இந்த பார்வைகள் என்ன மாரி சேஞ்ச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட பார்வைய மாத்தவே முடியாதுங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். எதையுமே எடுத்த உடனே வந்து அதுக்கு ஒரு முடிவ இவங்களே வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்கக்கூடாது. இப்படிதான், அப்படிதாங்கும்போது அதில வந்து அ நெறைய அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ்ல வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இல்ல சம்மந்தப்பட்ட பெர்சன் அவங்களோட நேம் எவ்வளோ டேமேஜ் ஆகுது, அவங்க பர்சனலா எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சா அ நல்லா இருக்கும்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ மேம். அடுத்தடுத்த இஷ்யூஸ்ல டைரக்ட்டா நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. தேங்க் யூ.